ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமில் பிஎம்எஃபிஒய் அப்படின்னா என்ன? பிரதான் மந்திரி ஃபாசல் பீமா யோஜனா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் அப்படின்னா என்ன? இது பயிர்களுக்கு காப்பீட்டு வழங்கும் திட்டம் ஆகும். விவசாயிகள் இயற்கை சீற்றம், பாம்பு, அதிக மழை, தொடர் வளர்ச்சி, வெள்ளம் போன்ற காரணங்களால் பயிர் சேதமடைந்தால் நஷ்ட ஈடு பெறலாம். அதான் பயிர்களுக்கு காப்பீட்டு திட்டம். இது எந்தெந்த காப்பீடு ஒரு பயிர்கள் டேமேஜ் ஆனால் உங்களுக்கு காப்பீடு வழங்குவாங்கன்னா, இயற்கை சீற்றம், அதுக்கப்புறம் பாம்பு வயல் பாம்பு எலி உங்கள் பயிரை டிஸ்டர்ப் பண்ணிடுறது, இல்லாட்டி அதிகமாக மழை பெஞ்சு அந்த பயிருக்கு ஒரு சேதம் ஏற்படுது, இல்லாட்டி நீங்கள் பயிரிட்டதுக்கப்புறம் வறட்சி அந்த பயிர் கருகி போகிறது, டக்குன்னு ஒரு வெள்ளம் வருது. இந்த மாதிரி நேரத்தில் பயிர்கள் சேதமடைஞ்சிச்சுன்னா இந்த பயிர்களுக்கு காப்பீடு திட்டம் பயன்படும். இந்த காப்பீடு தொகை மிக குறைவு தான். இப்போ நீங்கள் குளிர் மற்றும் பருவகால பயிர் போடுறீங்கன்னா 2% தான். இப்போ எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் ஒரு 10 ஏக்கருக்கு போடுறீங்க. அந்த 10 ஏக்கருக்கு நீங்கள் போடும்போது ஒரு 2%, 10 ஏக்கருக்கு உங்களுக்கு எவ்வளோ வரும்? ஒரு 3 லட்ச ரூபா நீங்கள் வருதுன்னா 2% 6000 நீங்கள் காப்பீட்டு தொகை எடுக்கணும். இதுவே கோடை பயிர்னால் 1.5%. இதுவே வர்த்தக பயிர்னால் 5% காப்பீட்டு தொகை. இது எப்படின்னா, இந்த காப்பீட்டு தொகைக்கு உங்களுக்கு மத்திய அரசு மானியம் வழங்கும். சரிங்களா? இதை நீங்கள் எப்போ அப்ளை பண்ணணும்னா, இப்போ ஒரு பயிர் பண்ணுறீங்க, ஒரு பருவம் பிரிப்பாங்க, கோடை பருவம், மழைக்கால பருவம்னு. அந்த பருவம் தொடங்குறதுக்கு 15 நாட்களுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக போய் பதிவு செய்யணும். இந்த மாதிரி விவசாய இடத்துல நான் இது பண்ணியிருக்கேன், இத்தனை ஏக்கரில் போட்டிருக்கேன்னு. இது அப்படி இல்லாட்டி மாவட்ட வேளாண்மை அலுவலகம், இ-சேவை மையம், www.pmpfpy.government.in என்ற மூலமாகவும் உங்களுடைய பட்டா, சிட்டா எல்லா டாக்குமெண்ட்டையும் போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பயிர் காப்பீட்டு திட்டம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் எப்போ மழை பெய்யுது, எப்போ மழை பெய்ய மாட்டுது, வயலில் சில பேருக்குலாம் இப்போ எப்படின்னா உரம் போட்டாலும் பயிர் வரமாட்டுது, ஏன்னா மண்ணில் சத்து கிடையாது. அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு பயிர் காப்பீட்டு திட்டம் முழுக்க பயன்படும். இப்போ ஒரு 10 ஏக்கர் போடுறீங்க, 10 ஏக்கருக்கு உங்களுக்கு 3 லட்சம் லாபம் வரும். உங்களுக்கு அந்த வருஷம் வல்லாட்டி நீங்கள் 6000 காசுன்னு பார்க்காம 6000 நீங்கள் கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு லாபம், ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உங்களுக்கு 3 லட்ச ரூபா நஷ்ட ஈடாக கொடுத்துருவாங்க. இதுதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் பிஎம்எஃபிஒய், பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம். நீங்கள் ஒரு விவசாயியாக இருக்கீங்க, இல்லை உங்கள் தெரிஞ்சவங்க யாராச்சும் விவசாயம் பண்ணுறாங்க, இல்லை நீங்கள் விவசாயம் பண்ண ஆசைப்பட்றீங்கன்னா இந்த பிஎம்எஃபிஒய் தெரிஞ்சுக்கங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நம்ம வீடியோவை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள். ஏதாச்சும் ஒரு டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.